செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வரலாற்றில் முதன்முறையாக 22ஆம் ஆண்டு மாணவர் பண்பாளர் விழா இயங்கலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வகையில் இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும் அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவ்வகையில் நிகழ்வின் முதல் அங்கமாக தமிழ் வாழ்த்து பாடப்படும். தமிழ் வாழ்த்தினை பாடிட செல்வி அறிவம்மை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நீலானது
நன்றி. தமிழ் வாழ்த்தினை பாடி சென்ற செல்வி அறிவம்மை அவர்களுக்கு நமது நன்றி. நிகழ்வின் அடுத்த அங்கமாக வரவேற்புரையினை ஆற்றிட மலேசிய தமிழர் கழக தேசிய பொதுச் செயலர் ஐயா தமிழ் திரு இர கனல் வீரனார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செந்தமிழே, உயிரே நரந்தேனே, என் செயலினை மூச்சனை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு வணக்கம். தமிழ்நெறி மாணவர் பண்பாளர் விழா 22ஆம் ஆண்டாக முதன்முறையாக இயங்கலையில் விரிவரங்க செயலி வாயிலாக நம்முடைய இயக்க வரலாற்றில் நடந்தேறி வருகின்றது. முதற்கண் இந்த நிகழ்வினை குறித்த நேரத்தில் தொடங்கியமைக்கு எம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வறிய சிறப்புக்குரிய மாண்புக்குரிய இப்பெரு விழாவினை பெரு விழாவிற்கு தலைமையேற்று வீட்டிருக்கக்கூடிய மலேசிய தமிழர் கழக தேசிய தலைவர் ஐயா திருமாவளவனார் அவர்களை வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். அதுபோலவே மலேசிய தமிழ்நெறி கழகம் எந்தெந்த மாநிலங்களில் தம்முடைய கிளைகளை வைத்திருக்கின்றதோ அவ்வந்த வட்டாரங்களில் கிளைகளின் வாயிலாக பொறுப்பேற்று இந்த நிகழ்வு வெற்றி பெற இதுகாலும் உழைத்து கொண்டிருக்கின்ற இயக்க பெரியவர்கள், குறிப்பாக சுகர் மாநில பொறுப்பாளர்கள், தேசிய உதவி தலைவர் ஐயா ஆசி தம்பி அவர்கள், மற்றும் ஒரு தேசிய உதவி தலைவர் பத்துமலை வட்டார பொறுப்பாளர் ஐயா சா செல்வம் அவர்கள், அதுபோலவே கடார மாநிலத்தில் அந்த வட்டார பொறுப்பாளராக இயங்கி கொண்டிருக்கின்ற ஐயா மற்றும் ஒரு தேசிய உதவி தலைவர் ஐயா கா மன்னன் அவர்களுக்கும், ஐயா வேலுமணியார் அவர்களுக்கும், பத்துமலை சர்த்திங் அல்லது நெகிரி வட்டாரத்தில் பொறுப்பேற்று வட்டாரத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பத்துமலை அவர்களுக்கும், இப்படி சுலாமா பேரா வட்டார பொறுப்பாளர்களுக்கும், இவர்களுக்கு மேலாக இவ்வாண்டு பண்பாளர் விழாவை பொறுத்தமட்டில் அவ்வந்த வட்டாரங்களில் ஓரிரு திங்களுக்கு முன்னதாகவே தங்களுடைய பணிகளை முடுக்கிவிட்ட இயக்கத்தின் இளையோர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உங்கள் அனைவரையும் இம்மாணவர் பண்பாளர் விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் முன்னர் சொன்னது போல இவ்வாண்டு என்னதான் கோரணி நச்சில் காலகட்டமாக இருந்தாலும் கூட, அது ஒரு துன்பியலான நிகழ்வாக இருந்தாலும் கூட, நன்கு உற்று நோக்கும் பொழுது நம்முடைய இயக்கத்தின் இளைஞர்களின் துடிப்பான செயற்பாடுகள் இவ்வாண்டு நிரம்பி இருந்தது. மனமகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருந்தது, மன நிறைவுக்கு உரிய ஒன்றாக இருந்தது. காரணம், ஒவ்வொரு வட்டாரத்தில் இயங்குகின்ற இளைஞர்கள் தாங்களாகவே முன்வந்து பல திட்டங்களை முன்வைத்து திட்டங்களோடு நிறுத்திவிடாமல் அதனை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்தாலும் கூட அவற்றை இவ்வாண்டு சற்று முழுக்கமாகவே செயல்படுத்தி காட்டினார்கள். அதன் முத்தாய்ப்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பண்பாளர் விழா அமைகின்றது. காரணம், இவ்வாண்டின் பண்பாளர் விழாவினை பொறுத்த மட்டில் இயக்க பெரியவர்களின் பங்களிப்பு சற்று குறைவுதான். அதுபோலவே என்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பும் கூட. காரணம், முழுமையாக புதிய இயக்குனர் கடந்த ஆண்டிலிருந்து அவருடைய பெரும் பொறுப்பில் அவ்வந்த வட்டார இளைஞர்களுடைய துணையோடு இந்த பண்பாளர் விழாவினை இயங்கலையில் மிக சிறப்பாக தொடங்கி இருக்கின்றோம். முதல் முயற்சி என்பதால், கன்னி முயற்சி என்பதால் சில சிக்கல்கள் அவ்வப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. குறிப்பாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்காத இணையம் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து எம் இயக்க இளைஞர்கள் இவ்வாண்டிற்குரிய இப்பண்பாளர் விழாவினை மிக சிறப்பாக
நாளை வரையில் நடத்தி முடிப்பார்கள் என்ற பெரும் நம்பிக்கை எமக்கு உள்ளது. இனி வருகின்ற காலங்களில் இளையர்கள் முன்னெடுக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் நான் பார்த்த ஒன்று, இளையர்களே பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களை அணியும் செய்கின்றார்கள் இந்த போட்டிகளில் பங்களிப்பு செய்வதற்கு. அப்படி போட்டியில் பங்கெடுக்கவிருக்கின்ற போட்டியாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் எமது வாழ்த்தினை கோரிக்கொண்டு, விழா சிறக்க அனைத்தாலும் பாராட்டுகின்ற இளையோர்களையும் நம்மையெல்லாம் இவ்வளவு நேர்த்தியாக வழிநடத்துகின்ற நம்முடைய தேசிய தலைவர் ஐயா திருமாவளவன் அவர்களையும் மீண்டும் வரவேற்று அனைவரையும் இப்பண்பாளர் குழாமினருக்கு வருக வருக என வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை ஆற்றி சென்ற ஐயா இரா கால்வீரனார் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்து நிகழ்வின் முத்தாய்ப்பான அங்கம், நிகழ்வை தலைமை தாங்கி தலைமையுரையினை ஆற்றிட மலேசிய தமிழ் நெறி கழக தேசிய தலைவர் ஐயா இரா திருமாவளவனார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தகமை சான்ற மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் தேசிய துணைத் தலைவர் மதிப்புமிகு அண்ணன் இரா இளம்பாரி அவர்களே, மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் தேசிய உதவி தலைவர்கள் ஐயா மன்னர் மற்றும் தம்பி செல்வம் மற்றும் ஏனைய உதவி தலைவர்களே, மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் நடுவண் பகுதி பொறுப்பாளர்களே, மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் கிளை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பண்பாளர் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் உறுப்பினர்களே, பண்பாளர் விழாவில் பங்கேற்கவிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, இந்த பண்பாளர் விழாவை இயக்குநராக இருந்து இப்பொழுது இயக்கிக் கொண்டிருக்கின்ற செல்வி வான்மதி அவர்களே மற்றும் இயக்க மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தமிழ் வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இயக்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல, வரலாற்றில் முதன்முறையாக, நம்முடைய இயக்க வரலாற்றில் முதன்முறையாக இந்த கால சூழலை கருத்தில் கொண்டு இயங்கலை வாயிலாக நம்முடைய பண்பாளர் விழா இப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த உலகளாவிய நிலையிலே எல்லா அமைப்பினருக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள ஒரு சூழ்நிலை தான் நம்ம அனைவருக்குமே தெரியும். போரணி நச்சில் பெருந்தொற்று காலகட்டத்தில் பேரளவாக யாரும் ஒன்று கூட முடியாத ஒரு நிலையில் நம்முடைய நடவடிக்கைகளை, செயற்பாடுகளை, திட்டமிட்ட செயற்பாடுகளை எந்த வகையிலும் தவிர்க்க கூடாது என்ற நிலையிலும் திட்டமிட்டவாறு செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையிலும் நாம் இந்த பண்பாளர் விழாவினை, நம் இயக்கத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று விழா இந்த பண்பாளர் விழா. அதனை
எந்த வகையிலும் இடையூறு செய்துவிடக்கூடாது என்ற நிலையிலும் நாம் நமக்கு இக்கால சூழலில் வாய்த்திருக்கின்ற இந்த நுட்பவியல் சூழலை வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த பண்பாளர் விழாவினை இயங்கலையில் நாம் நடத்துகின்றோம். இதை நடத்துவதற்கு, இந்த இயங்கலை வாயிலாக நடத்துவதற்கு இந்த தொழில்நுட்ப அல்லது நுட்பவியல் அறிவையும் ஆற்றலையும் நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர்களும் நம்முடைய இளையோர்கள் தான். அவர்களையும் இந்த வேலையிலே நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அதாவது ஓர் இயக்கம் என்பது வெற்றி பெறுவது அடுத்த கட்ட தலைமுறைக்கு அந்த இயக்கத்தை நகர்த்தி சென்று அந்த இயக்கம் கொண்டிருக்கின்ற அடிப்படை கொள்கை, அந்த அடிப்படை கொள்கையில் நின்று வழுவாமல் அதனுடைய தொலை இலக்கு, அந்த தொலை இலக்கினை அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கட்டமைத்து அந்த தொலை இலக்கினை செயல்படுத்துவதற்குரிய செயல் இலக்குகளை வரையறை செய்து கொண்டு, தொலை இலக்கினையும் வரையறை செய்து கொண்டு, செயல் இலக்குகளையும் வரையறை செய்து கொண்டு அந்த இயக்கம் செவ்வனே அடுத்த கட்ட தலைமுறையின் வாயிலாக அது வழிநடத்தப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய நீட்சி இருக்கும். அந்த நீட்சியோடு சேர்த்து அந்த இயக்கம் கொண்டிருக்கின்ற அடிப்படையான கொள்கை நோக்கு நிறைவேறுவதாக இருக்கும். எந்த ஒரு இயக்கத்திற்கு கொள்கையை நிறைவேற்றக்கூடிய செயல் இலக்கு இல்லையோ அல்லது தொலை இலக்கு இல்லையோ, அந்த இயக்கம் தொடர்ச்சியாக இயங்க முடியாத நிலையிலே ஒரு நிலைத்திய ஒரு இயக்கமாக, கால ஓட்டத்தில் மறைந்து போகின்ற இயக்கமாக அது ஆகிவிடும். மலேசிய தமிழறி கழகத்தை பொறுத்தவரை இது 30 ஆண்டுகளுக்கும் கூடுதலான 1983ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஓர் இயக்கம். அந்த காலகட்டத்திலே இதனை தோற்றுவித்த பெருமகனார் தமிழ்நீர் ஞாயிறு பாவலரையா திருமாளனார். அந்த நேரத்தில் 17-18 அகவை கொண்ட இளையோர்களாக விளங்கிய என் போன்றோர், ஐயா திருச்செல்வனார் போன்றோர் இவர்களை உருவாக்கி, பிறகு அதே வேளையிலே அந்த காலகட்டத்தில் இளையோராக இருக்கக்கூடிய நாடுதளவில் இருக்கக்கூடிய அன்பர்களையும் உருவாக்கி இந்த இயக்கத்தை கட்டமைத்தார். இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ற வகையிலே முழுக்க தமிழிய மீட்சிதான். அந்த தமிழிய மீட்சியின் அடிப்படையில், எந்த அடிப்படையில் தமிழிய மீட்சி நிகழ வேண்டும் என்பதை அவர் ஆழ்ந்து சிந்தித்து, இந்த இனம் ஒரு பழம்பெருமை வாய்ந்த இனம், வரலாற்று சிறப்பு மிக்க இனம், இந்த உலகில் பல்வேறு ஒரு மாந்தநேய கோட்பாடுகளை கட்டமைத்து உலகத்திற்கு வழங்கிய ஒரு பழம்பெரினம், காலத்தால் ஏற்பட்ட ஆரிய தாக்கத்தால் இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்ட ஒரு இனமாக இன்று ஆகிவிட்டது. அதன் நிமித்தமாக இந்த இனத்தின் அனைத்து வகையான உரிமைகளும் பறிக்கப்பட்டு இந்த இனம் அவற்றை இழந்திருக்கின்ற ஒரு இனமாக ஆகி இன்று உலகத்தில் 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாக அத்தகைய ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு இனமாக இது ஆகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் தனக்குள்ளாகவே ஒரு உள்வீழ்ச்சி கண்ட ஒரு இனமாக இந்த இனமாகிவிட்டது. எந்த ஒரு இனம் உள்வீழ்ச்சி கண்டிருக்கிறதோ அந்த இனம் எழுந்து இயங்குவது எளிது என்று. எனவே தமிழினத்திற்குள் உள்வீழ்ச்சிக்கான கரணியத்தை நாம் அறிதல் வேண்டும் என்ற நிலையிலே இதனுடைய உயிர்ப்பு எது என்பதை சான்றோர் பெருமக்கள் அனைவரும் கூறிய அந்த மெய்மையினை நன்கு உணர்ந்து, இதனுடைய உயிர்ப்பாகிய, இதனை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய, இந்த இனத்தை நிலைபெறச் செய்யக்கூடிய, உயிர்ப்பாக இளங்கக்கூடியது தமிழ் ஒன்றே, தமிழ் மொழி ஒன்றே என்பதை நன்கு உணர்ந்து, அந்த தமிழ் மொழியின் அடிப்படையிலே தமிழியத்தை கட்டமைத்து, இந்த இனத்தினுடைய அடிப்படை பண்பு கூறுகள், இது பழம்பெரும் குடி என்ற கரணையில்தான் இந்த பழம்பெரும் குடிக்கு ஒரு அடிப்படை பண்பாடு, அடிப்படை
மரபு என்று அது இயல்பாகவே இந்த இயக்கத்தினுடைய மனப்பண்பாக, அதாவது இந்த இனத்தினுடைய மனப்பண்பாக அது ஆகியிருக்கிறது. அந்த மனப்பண்பினை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு ஒழுங்கமைந்த வரையறை செய்ய பெற்ற ஒரு அறநூலாக விளங்குகின்ற திருக்குறள். அந்த திருக்குறளை நன்குணர்ந்து அந்த திருக்குறள் வழியிலே அதுவே தமிழருடைய மரபு சார்ந்த வழிமுறையாக, நெறிமுறையாக விளங்குகின்ற ஒன்று என்பதை உணர்ந்து தமிழியத்தை மீட்டெடுக்க திருக்குறள் வழியில் தமிழ் மொழியை உயிர்ப்பாக கொண்டு இந்த இனத்தை அந்த இன மக்களுக்கு இடையே உணர்த்தி, இந்த தமிழிய என்றால் என்ன என்பதை உணர்த்தி அந்த இனத்தினுடைய உள்வீச்சுகளை வீழ்த்தி ஒருங்கிணைக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இனத்தினுடைய, அதாவது இந்த இயக்கத்தை கட்டமைக்கின்ற பொழுது பாவலர் ஐயாவுடைய ஒரு பெருங்கனவாக இருந்தது. அதன் வகையிலே அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த காலகட்டத்திற்கு முன்பதாக சான்றோர் பெருமக்கள், பெரியோர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரும் வழி அமைத்து கொடுத்த அல்லது அவர்களுடைய போராட்டத்தை முதன்மைப்படுத்தி அந்த போராட்டத்தை மதித்து, அதாவது இவர்களுக்கு முன்பதாகவே இந்த இனத்தை மீட்பதற்காக எந்த வகையில் இனத்தின் வீழ்ச்சி நடந்தது, ஒரு புற தாக்கம் என்பது இந்த இனத்தின் உள்ளாக உள்ள அகத்தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தியது என்பதை உணர்ந்து இந்த இன மொழி வீழ்ச்சிக்காக பல்வேறு வகையில் சான்றோர் பெருமக்கள் உழைத்திருக்கிறார்கள். அவ்வகையில் பாவலர் ஐயா திருமாலனார் அவர்கள் குறிப்பிடுகிற மூத்தவர்களை ஒரு இடைக்காலத்தில் பெருமக்களாக 3 துறைகளில் ஒரு மூன்று பெருமக்களை குறிப்பிடுவார். மொழி வகையில் மறைமலை அடிகளாரையும், தனித்தமிழ் இயக்க தலைவர் தந்தை மறைமலை அடிகளாரையும், இனமீட்சிக்கு இந்த பகுத்தறிவு சிந்தனை பார்ப்பன ஆரிய தாக்கத்தில் இருந்து இந்த இனத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக, போராளியாக விளங்கிய தந்தை பெரியாரையும், இந்த இனமும் மொழியையும் மீட்சி வரப்பட இயலாத வகையிலே இவர்களுடைய அறிவியல் சார்ந்த இயற்கையை ஆராய்ந்து அந்த அறிவியல் சார்ந்த நிலையிலே தமிழர் கண்ட இறைமை நெறி, அந்த இறைமை நெறி என்று சொன்னதுமே இதில் ஒரு தமிழுடைய வாழ்வியலுக்கு இயைந்த உகந்த தமிழர் கண்ட, தமிழர் உணர்ந்த அறிவியல் சார்ந்த இறைமை நெறி என்ன என்பதையும் உணர்ந்து அந்த நிலையிலே ஒரு கருத்து புரட்சியை அந்த காலகட்டத்தில் செய்த மிகப்பெரிய ஒரு பெருமானாக விளங்கிய வள்ளல் பெருமான் வள்ளலார் அவர்களையும், இந்த 3 பேரையும் அவர் கருத்தில் கொண்டு இந்த 3 நிலைகளில் இவர்கள் இயங்கினார்கள். ஆனால் இந்த 3 கூறுகளும் ஒருங்கிணைந்த நிலையில் இந்த கருத்துக்களை மேலும் கூர்மையேற்றி இவர்களை வழியாக கொண்டு அவருடைய போராட்டத்தை ஒரு பெரிய பாடமாக கொண்டு மிக கவனமாக, மிக பக்குவமாக இந்த இனத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கட்டமைத்தார். அதனால்தான் மொழி, இனம், சமயம் என்று வைத்தார். சமயம் என்பது பண்படுத்துவது என்ற பொருளில் இங்கு வருவது. எனவே இந்த 3க்கும் முதன்மை அறநெறியாக, மூல கோட்பாடாக இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது வள்ளுவம், திருக்குறள். அந்த திருக்குறள் வழியிலே தமிழினத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு இந்த 3 பெரும் தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள், மீட்பு முயற்சியில் உழைத்திருக்கிறார்கள். இவர் 3 பேரும் உழைத்ததே இந்த ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து உழைத்திருக்கிறார்கள். தமிழரிடையே சிந்தனை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய எதிர்ப்பினையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இவற்றை நன்கு உணர்ந்து இதனின்று அடுத்த கட்டமாக தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மலேசிய தமிழ் நெறி கழகம், தமிழ் நெறி என்ற பெயரினை பாவலரையா சூட்டினார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு இது தொட்டு தொடர்ந்து செல்லுதல் வேண்டும். எனவே இளையோருக்கு இது கொண்டு செல்லப்படுதல் வேண்டும். அவர் எப்படி எப்போன்றை உருவாக்கினாரோ அது போல அடுத்த கட்டமாக இளையோருக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நெறி மாணவர் பண்பாடு விழா என்ற நிலையிலே நாம் இதை கட்டமைத்தோம், உருவாக்கினோம். இங்கே நம்மிடையே இந்த விழாவின் வாயிலாக பலரும் பலகாலம் நான் அறிவித்து வந்தது வைத்துக் கொண்டிருப்பது போல நல்ல அறிவாற்றல் மிகுந்த இளையோர்கள்,
இனி தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நிலையிலே இவர்களிடையே நல்ல இசைக்கலைஞர்கள் உருவாக வேண்டும், இவர்களிடையே நல்ல நாடக கலைஞர்கள் உருவாக வேண்டும், இவர்களிடையே நல்ல பாடகர்கள் உருவாக வேண்டும், இவர்களிடையே நல்ல பேச்சாளர்கள் உருவாக வேண்டும், நல்ல எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும், இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய திறனாளர்கள் உருவாக வேண்டும். பல்வகை அறிவு திறன் கொண்ட ஆற்றல் பெற்ற இளையோர்கள் இந்த இயக்கத்தில் உருவாக வேண்டும். இவர்கள் இந்த இனத்திற்கு வழிகாட்ட வேண்டும். இவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழியம் என்ற அந்த அடையாளம் எப்படி விளங்க வேண்டும், எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று, அதாவது நம் இயக்கம் காட்டிய அந்த வழியிலே நல்ல தமிழ் பெயரினை இவர்கள் சூட்டி இருக்க வேண்டும். இவர்கள் தமிழ் கல்வி கற்றிருக்க வேண்டும். நல்ல தமிழ் சொற்களை இவர்கள் வாழ்க்கையிலே பயில வேண்டும். இவை எல்லாமே நடைமுறையில் இருத்தல் வேண்டும். அந்த நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சூழலிலே இவற்றை பேணுகின்ற குடும்பங்கள் உருவாகி இருக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் நாடு தழுவிய அளவிலே பல்கி பெருகுதல் வேண்டும். அப்படியான ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் தான் நாம் படிப்படியாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு 5-6 குடும்பங்களாக இருந்தாலும் கூட, அல்லது ஓரிரு குடும்பங்களாக இருந்தாலும் கூட, அவற்றை கூட நாம் ஒரு சிறுபான்மையாக இருக்கின்றது என்று கருதி புறந்தள்ளி விடாமல் அவர்களால் அந்த இடத்தில் எப்படி ஒளி வீச முடியும், தமிழ் ஒளி வீச முடியும், அவர்கள் இயங்குவதின் வாயிலாக இந்த கடைப்பிடிப்புகளை அவர்கள் தமது வாழ்க்கையிலே கொண்டு இயங்குவதின் வாயிலாக எப்படி வெல்விலிகளை எதிர்ப்புறமாக இருந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நொடியும் இந்த தமிழ் இன அழிப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஆரிய இந்த அழிப்புக்கிடையே இவர்கள் அந்த அவற்றோடு போராடி வென்று இவர்கள் தமிழர் என்ற சிந்தனையோடு இவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலே தான் பல்வேறு நடவடிக்கைகளில் ஒரு நடவடிக்கையாக, ஒரு செயல்பாடாக தமிழறி மாணவர் பண்பாடு விழாவினை நாம் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விழா இந்த ஆண்டு 22வது ஆண்டாக நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த சிக்கல் வந்தாலும் கூட நாம் கண்டிப்பாக இதனை இடையறவுபடுத்த விடாமல் நாம் தொடர்ந்து செயல்படுத்த முடியும் என்ற வகையிலே நாம் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய உவகை, மிகப்பெரிய மகிழ்ச்சி. இயக்கக்கூடிய இவ்வாறான சூழலில் கூட இவற்றை இயக்கக்கூடிய வல்லமை பெற்ற இளையோர்கள் இப்பொழுது நம்மிடையே உருவாகி இருக்கிறார்கள். இவ்வாறான சூழலிலே நாடு தழுவிய அளவில் இந்த நிகழ்ச்சியிலே, இந்த விழாவிலே பங்கேற்கக்கூடிய அந்த உணர்வோடு, அந்த சிந்தனையோடு அவற்றை வாழ்வியலை கடைபிடிக்கக்கூடிய உணர்வாளர்கள் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே இப்பொழுது போட்டியிலே 3 குறும்படங்கள் போட்டிக்கு வந்தன. இந்த 3 குறும்படங்களை முதன்முறையாக குறும்படங்களை நடுவராக இன்று மதிப்பீடு செய்யக்கூடியவர். அந்த குறும்படம் ஒரு பெரிய திரைப்படம் அளவுக்கு ஒரு அவ்வளவு நுட்பங்களை கொண்டிராவிட்டாலும் கூட அந்த மாணவர்களுடைய முயற்சி, அந்த மாணவர்களுடைய உழைப்பு, அந்த மாணவர்களுடைய அந்த பங்களிப்பு மிக பெரிதாக கருதப்படுவதாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். சிறிய அளவாக இருந்தாலும் கூட அவருடைய முயற்சி மிக பெரிய அளவாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். எனவே அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற வகையிலே இவற்றுக்கு நடுவராக இருந்து பங்கேற்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்திலிருந்து போர்க்களத்தில் ஒரு பூ என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கணேசன் அவர்களும், அருவி என்கின்ற ஒரு அருமையான திரைப்படத்தில் இணை இயக்குனராக இருந்து இயங்கிய தம்பி பாக்கியராசு கோதை அவர்களையும், நம்முடைய மலேசிய திருநாட்டில் தோட்டம் என்கின்ற இந்த திரைப்படத்தை இயக்கிய தம்பி அரங்கண்ணல் அவர்களையும், அடுத்து இந்த ஜகாட் என்று ஒரு திரைப்படத்தை இயக்கிய தம்பி சஞ்சய் அவர்களையும் அவர்களுக்கு இந்த குறும்படங்களை அனுப்பி அவர்களுடைய பார்வைக்கும் இதை அனுப்பி அவர்கள் இவ்வாறு மதிப்பீடு செய்தார்கள் என்பதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை, ஒரு ஊக்கத்தை தருகின்ற வகையிலே அவருடைய மதிப்பீட்டு உரையோடும் இன்றைய இந்த போட்டி நடைபெறுகிறது. அந்த குறும்பட போட்டி இவ்வாறான சிறப்புகளிடையே இந்த போட்டிகள் பல்வேறு அதாவது நேரடியாக மெய்பாராட்டி நாம் கண்டுணர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்த இயலாத ஒரு சூழலாக இருந்தாலும் கூட இந்த இயங்கலையில் இவ்வாறான சிறப்புகளிடையே இந்த இயங்கலையில் இந்த விழா நடைபெறுவது கண்டு நான் மிகவும் பேருவப்பு எய்துகின்றேன். இந்த விழா வெற்றிக்காக உழைத்த அனைத்து பெருமக்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக இதனை வழிநடத்தி கொண்டிருக்கிற செல்வி வான்மதி அவர்களுடைய தலைமையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் நான் பாராட்டுகின்றேன்.
இவற்றை மேற்பார்வை செய்து சரியாக எங்கெங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவரே இவற்றை முன்னின்று நடத்தினார். இப்பொழுது மேற்பார்வை செய்து கொண்டு வழிநடத்தி அதை அதாவது கண்காணித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் தேசிய பொதுச் செயலர் வழக்கறிஞர் கனல்வேல் அவர்களையும், நாடளாவில் இருந்து இவர்களுக்கு ஊக்கம் படுத்தி கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் இந்த வேளையிலே மிகவும் பாராட்டி, தொடர்ந்து இந்த விழா இன்று இப்பொழுது தொடங்குகிறது. நாளை மாலையில் இது நிறைவேறுகின்ற வகையிலே எல்லா வகையாலும் நம்முடைய இயக்க அன்பர்கள், தமிழிய உணர்வாளர்கள் அனைவரும் இது வெற்றி பெற ஒத்துழைப்பு வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி சிறப்புறுத்துமாறு மிக பெரும் பணிபுரிவோடு வேண்டி இந்த வகையில் விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க. தமது அக்கி அகன்ற அறிவால் சிறப்பாக தலைமையுரையினை ஆற்றிச் சென்ற மலேசிய தமிழ் நெறி கழக தேசிய தலைவர் முத்தமிழ் முரசு ஐயா இரா திருமாவளவனார் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மலேசிய தமிழ் நெறி கழக மாணவர் நன்றி. மலேசிய தமிழ் நெறி கழக வரலாற்றில் அனைத்து வகையிலும் மலேசிய தமிழ் நெறி கழக மாணவர் பண்பாளர் விழா மாணவர்களாகவே ஏற்று நடத்துகின்ற ஒரு பெருவிழா என்றால் அது மிகையாகாது. அவ்வகையிலே தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இவ்விழாவினை பொறுப்பேற்று இயக்குனராக பொறுப்பேற்று இவ்விழாவினை 2வது முறையாக இயக்குனராக நடத்தி கொண்டு வரும் செல்வி வான்மதி அவர்களை முன்னுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கழல்மே விழுமாமே. அவ்வகையில் என் உள்வொளிக்கு ஒளி கொடுத்த அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய விடிவெள்ளியாக அமையவிருக்கும் இளையோர்களை தமிழ் எழுச்சி பெற்ற இளையோர்களாக, தமிழ் உணர்வு தாங்கிய இளையோர்களாக உருவாக்குவதே நமது மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் கொள்கை. அத்தகைய கொள்கையின் வெளிப்பாடுதான் இத்தமிழ் நெறி மாணவர் பண்பாளர் விழா. கடந்த 21 ஆண்டு காலமாக நாம் நடத்தி வந்த இத்தமிழ் நெறி மாணவர் பண்பாளர் விழாவை இவ்வாண்டும் இக்கோரணி நச்சில் காலத்தில் இயங்கலையில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அகவை 5 முதல் அகவை 20 இளையோர்களை உள்ளடக்கிய இவ்விழாவை நான் 2வது முறையாக அதிலும் கோரணி நச்சில் காலத்தில் ஏற்று நடத்தி கொண்டிருப்பது என்பது மிகவும் எளிதான செயல் அன்று. அத்தகைய செயலுக்கு எமக்கு பல ஏடல்களையும் கருத்துகளையும் வழங்கிய மலேசிய தமிழ் நெறி கழக தேசிய தலைவர் முத்தமிழ் முரசு ஐயா இரா திருமாவளவனார் அவர்களுக்கும், மலேசிய தமிழ் நெறி கழக தேசிய பொதுச் செயலர் தமிழ் திரு இரா கனல்வீரனார் அவர்களுக்கும், எம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் எமது நன்றி. இத்தமிழ் நெறி மாணவர் பண்பாளர் விழா பல போட்டிகளை உள்ளடக்கியது. போட்டிகள் என்றாலே வெற்றியும் தோல்வியும் இருப்பதுதான். எம்மை பொறுத்தவரை தோல்வி என்பது வேறு. இப்போட்டிகள் என்பது மாணவர்கள் தங்களது தனி திறமைகளை வெளிக்கொணரவும் தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ளவும் பயன்படுத்த வேண்டிய ஒரு தளம். அத்தகைய திறமையை இம்மண் உயிர் பயன்பட அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் எம்மை பொறுத்தவரை வெற்றி. ஆக இதைத்தான் தொல்காப்பியரும் சிறந்ததன் பயிற்றல் பிறந்ததன் பயனை என்கிறார். வெற்றியை நோக்கிய உங்கள் அனைவரது பயணம் தொடரட்டும். தொடர்ந்து நாம் இன்று நடத்தவிருக்கின்ற போட்டிகளை பற்றி பார்ப்போம். அகவை 11 முதல் 12 கொண்ட மாணவர்கள் இன்று படைக்கவிருக்கின்றனர். திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4, கவிதை போட்டி பிரிவு 3,
தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1. ஆக இம்மூன்று போட்டிகளிலும் கலந்து தங்களது படைப்பை படைக்கவிருக்கின்ற மாணவர்களுக்கு எமது நன்றி. வணக்கம். முன்னுரையினை ஆற்றிச் சென்ற மலேசிய தமிழ் நெறி கழக இயக்குனர் செல்வி தே வான்மதி அவர்களுக்கு நமது நன்றிகள். நிகழ்வில் தொடர்ந்து திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 நடைபெற உள்ளது. திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 11 முதல் 12 அகவைக்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்வர். எனவே 11 முதல் 12 அகவைக்கு உட்பட்ட மாணவர்கள் அணியமாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4க்கு அடுத்தபடியாக கவிதை போட்டி பிரிவு 3 தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 நடைபெற உள்ளது. திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4, கவிதை போட்டி பிரிவு 3 மற்றும் தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1க்காக நடுவர் பணியினை ஆற்றிட திருமலி சாந்தலட்சுமி பெருமாள் அவர்களையும், திருமலி இரா பனிமலர் அவர்களையும், திருமலி தமிழ் முல்லை அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்னும் சிறிது மணித்துளிகளில் திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 நடைபெற உள்ளது. இப்பொழுது திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 11 முதல் 12 அகவைக்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்வர். இப்போட்டிக்கு நடுவர் பணி இணையாற்றிட நம்முடன் இணைந்துள்ள நடுவர்கள் திருமலி சாந்தலட்சுமி பெருமாள் அவர்கள், திருமலி இரா பனிமலர் அவர்கள் மற்றும் திருமலி தமிழ் முல்லை அவர்கள். திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 முதல் போட்டியாளர் செல்வன் சு தேனரசு. இவர் எடுத்துக்கொண்ட அதிகாரம் அடக்கமுடைமை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேனரசு சுகுமார். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்கம் மாமரருக்கும் அடங்காமை ஆறிருள் உயிர்த்து விடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நோங்கில்லை உயிருக்கு சிறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள் செல்வர்க்கு செல்வம் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கலாற்று எழுமையும் ஏமா புடைத்து யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுத்து பட்டு ஒன்றானும் தீச்சோல் பொருட்பயன் உண்டாயி நன்றாகாதாகிவிடும் தீனாற் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது நாவினார் சுட்ட வடு கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றேன் நுழைந்து அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதி பகவன் உலகே. நன்றி. செல்வன் சு தேனரசு அவர்களுக்கு நமது நன்றி. திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 அடுத்த போட்டியாளர் செல்வன் உ மதிவாணன். செல்வன் உ மதிவாணன் இவர் தெரிவு செய்த அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 அடுத்த போட்டியாளர் செல்வன் உ மதிவாணன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உ மதிவாணன். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் வீடும் மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கேடும் அழுக்காறு உடையான் கண்ணாக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழ்காருறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சோழல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி. செல்வன் சு மதிவாணன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் செல்வன் சு புகழ்வேந்தன். செல்வன் சு புகழ்வேந்தன் இவர் தெரிவு செய்த அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆடியுள் உயித்து வீடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கில்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பேரின் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது எல்லார்க்கும் நன்றான் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யாகாவாராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகதாகிவிடும் தீயினால் சுற்ற
சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு கதம் காத்து கச்சடங்கள் ஆற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. புகழ்வேந்தன் அவர்களுக்கு நமது நன்றி. திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 அடுத்த போட்டியாளர் செல்வன் பா புகழ் நிலவன். செல்வன் பா புகழ் நிலவன். இவர் தெரிவு செய்த அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கில்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவரும் செல்வர்க்கே செல்வர் தகைத்து ஒருமையுள்ளாமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையுள் ஏமா புடைத்து யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்க சோகாப்ப சுழ்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீனார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு கதங்காத்து கற்றடங்கள் காற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. செல்வன் பா புகழ் நிலவன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் சா திருமகள். இவர் தெரிவு செய்த அதிகாரம் 13 அடக்கமுடைமை. காக்கை காக்கம் மதனைந்து மலையின் மன்னிக்கவும் தொழில்நுட்பவியல் கோளாறு காரணமாக நாம் அடுத்த போட்டியாளருக்கு செல்லலாம். திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 அடுத்த போட்டியாளர் செல்வன் சா தமிழ் அன்பன். செல்வன் சா தமிழ் அன்பன். இவர் தெரிவு செய்த அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும் காக்க பொருளா
அடக்கத்தை யாக்கம் அதனினுங்கில்லை உயிர்க்கு தெரிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது எல்லாருக்கும் நன்றம் பணிதல்லவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையுள்ளாமை போல் ஐந்தடக்கல்லாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாய் நன்றாகதாகி விடும் தீனால் சுட்ட புட் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டபடு கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி, வணக்கம். செல்வன் சி மூவேந்தன் அவர்களுக்கு திருக்குறள் ஓதும் போட்டி பிரிவு 4 அடுத்த போட்டியாளர் செல்வி சா திருமகள். செல்வி சா திருமகள் இவர் தெரிவு செய்த அதிகாரம் 13 அடக்கமுடைமை. வணக்கம். நான் அதிகாரம் 13 ஒப்புவிக்க வந்துள்ளேன். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கில்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்க பேரின் நிலையில் திரியா தடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையுள்ளாமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் மேமா புடைத்து யாகாவாராயினும் நான் காக்க காவாக்காய் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு கடம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்து அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி. செல்வி சா திருமகள் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து இறுதி போட்டியாளர் செல்வன் சா தமிழன்பன். செல்வன் சா தமிழன்பன் இவர் தெரிவு செய்த அதிகாரம் 13 அடக்கமுடைமை. வணக்கம். நான் அதிகாரம் 13 ஒப்புவிக்க வந்துள்ளேன்.
அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கில்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்க பெறின் நிலையில் தெரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெறின் எல்லோர்க்கும் நன்றாம் மனிதர் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் மேமா புடைத்து யாகாவராயினும் நாகாக்க காவக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீயினால் சுட்ட பொன்னுள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி. தமிழன்பன் அவர்களுக்கு நமது நன்றி. நிகழ்வின் அடுத்த அங்கமாக கவிதை போட்டி பிரிவு 3 நடைபெற உள்ளது. கவிதை போட்டி பிரிவு 3இல் பங்கு பெறும் மாணவர்களும் இப்போட்டிக்கான நடுவர் பணியினை ஆற்ற உள்ள நம்முடன் இணைந்திருக்கும் நடுவர்களும் அன்பு கூர்ந்து அணியமாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கவிதை போட்டி பிரிவு 3இல் நடுவர் பணியினை ஆற்றிட நம்முடன் இணைந்துள்ள நடுவர்கள் திருமலி சாந்தலட்சுமி பெருமாள் அவர்கள், திருமலி இரா பனிமலர் அவர்கள் மற்றும் திருமலி தமிழ் முல்லை அவர்கள். கவிதை போட்டி பிரிவு 3இல் பங்கு பெறும் மாணவர்களின் பெயர்கள் இப்பொழுது அறிவிக்கப்படும். முதல் போட்டியாளர் செல்வன் தி வெற்றியரசன், இரண்டாவது போட்டியாளர் செல்வி நா எழிலரசி, மூன்றாவது போட்டியாளர் செல்வி மு கனிச்செல்வி, அடுத்த போட்டியாளர் செல்வி பா அருள்செல்வி, அடுத்த போட்டியாளர் செல்வி இர தாரணி, ஆறாவது போட்டியாளர் செல்வன் சி மூவேந்தன், அடுத்த போட்டியாளர் செல்வி நா கவியழகி மற்றும் இறுதி போட்டியாளர் செல்வன் சு புகழ்வேந்தன். இதன் அடிப்படையில் மாணவர்கள் அன்பு கூர்ந்து அணியமாக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கவிதை போட்டி பிரிவு 3இன் முதல் போட்டியாளர் செல்வன் தி வெற்றியரசன். செல்வன் தி வெற்றியரசன். அனைவருக்கும் வணக்கம். என் பேத்தி வெற்றியரசன். என் கவிதையின் தலைப்பு களம் வருவோம். போர் முரசோடு புறப்படடா தம்பி, புள்ளர்கள் காதில் அரைந்து வைப்போம். பேரரசொன்று பேரரசொன்று படைத்திடுவோம் என்று பேட்டைக்கு பேட்டை முழங்கி வைப்போம். ஆளுக்கொருவன் தலை பறிப்போம் தம்பி, ஆளுக்கொருவன் தலை பறிப்போம் தம்பி. அணுவணுவாய் அவன் உடல் முறிப்போம், அணுவணுவாய் அவன் உடல் முறிப்போம். நாளுக்கு நாள் தமிழ்நாட்டை அழிப்பவன் நாடகமோய
சதைகள் பிழந்த மண்ணில் ஈனம் விழுந்து கிடக்குதடா. இதை எத்தனை காலம் பொறுத்திருப்போம், இதை எத்தனை காலம் பொறுத்திருப்போம். துள்ளி எடுத்தே புறப்படடா தம்பி, தூய தமிழ் படையை ஒன்றமைப்போம். எள்ளி நகைக்கும் பகைவன் உட்டல்களை, எள்ளி நகைக்கும் பகைவன் உட்டல்களை என்பது துண்டுகளாக்கி வைப்போம், என்பது துண்டுகளாக்கி வைப்போம். மூவர் தமிழ் படை அஞ்சுவதோ, மூளையில் நம்மவர் துஞ்சுவதோ, சாவை எதிர்த்தே வளம் வருவோம். தமிழ் சாதி பிழைக்க புறப்படடா, தமிழ் சாதி பிழைக்க புறப்படடா, தமிழ் சாதி பிழைக்க புறப்படடா. இக்கவிதையேற்றவர் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். நன்றி. செல்வந்தி வெற்றி அரசன் அவர்களுக்கு நமது நன்றி. அடுத்த போட்டியாளர் செல்வி நா எழிலரசி. செல்வி நா எழிலரசி. அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு நீ உயர உயர துடிக்கிறாய் கூறிய வழியது, உயர துடிக்கிறாய் கூறிய வழியது உனக்கு தெரியுமா தம்பி, கொஞ்சம் உட்கார்ந்து முதலில் சிந்தி. உயர்வு தாழ்வுக்கோர் உண்மை காரணம், உயர்வு தாழ்வுக்கோர் உண்மை காரணம் உள்ளத்தில் இருக்குது தம்பி, அதை ஒழுங்குபடுத்த நீ முந்தி, அதை ஒழுங்குபடுத்த நீ முந்தி. வெள்ளத்தின் அளவே தாமரை மலருமே, வெள்ளத்தின் அளவே தாமரை மலருமே, வெறும் குளமானால் அழியும், புது வெள்ளத்தில் மீண்டும் தழையும். உள்ளத்தில் உயர்ந்தால் உயர்ந்திடும் வாழ்க்கை, உள்ளத்தில் உயர்ந்தால் உயர்ந்திடும் வாழ்க்கை, உன் வசமாகிடும் உலகம். இதை உணர திருக்குறள் உதவும், இதை உணர திருக்குறள் உதவும். நல்லதை நினைத்து நல்லதை உரைத்தால், நல்லதை நினைத்து நல்லதை உரைத்தால் நல்லவை வந்துணை சேரும். நீ நடந்தால் வாழ்த்துகள் கூறும். பொல்லாத நரியின் குணங்கள் வளர்ந்தால், பொல்லாத நரியின் குணங்கள் வளர்ந்தால் புள்ளி மான்களா கூடும். இந்த புவியே உனை வெறுத்தோடும், இந்த புவியே உனை வெறுத்தோடும். விதைக்கிற எண்ணம் செயலாய் உழைக்கும், விதைக்கிற எண்ணம் செயலாய் உழைக்கும். பிள்ளை நிலம் தானே உள்ளம், அது வீணாய் கிடந்தால் பள்ளம். விதைப்பதை விதைத்தால் உழைப்பது உழைக்கும், விதைப்பதை விதைத்தால் உழைப்பது உழைக்கும். விதி என கொண்டால் விதிதான், இதை விளங்கிடச் சொன்னால் மதிதான், இதை விளங்கிடச் சொன்னால் மதிதான். நன்றி, வணக்கம். இக்கவிதை ஏற்றவர் கவிஞர் சீனி நைனா முகமது அவர்கள். கவிதை போட்டி பிரிவு 3 அடுத்த போட்டியாளர் செல்வி மு கனிச்செல்வி. செல்வி மு கனிச்செல்வி. அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு எது நெறி. நான் ஒரு தமிழனடா, நான் ஒரு தமிழனடா, அன்னை மொழி வேதமடா, தமிழ் நான் கண்ட தெய்வமடா, தமிழ் நான் கண்ட தெய்வமடா, அதில் 4 வேதம் இல்லையடா. வாழ்வோரு மாயடா, வாழ்வோரு மாயடா, நாம் வாழும் நெறி பாதையடா. பிறப்பினால் நாம் மனிதரடா, பிழை பிழை வருமானால் நாம் மிருகமடா. என்னை நான் உணர்ந்து கொண்டேன், என்னை நான் உணர்ந்து கொண்டேன், என்னுள்ளே நான் இறைமை கண்டேன். ஏற்ற தாழ்வு என்னுள் இருந்தால், ஏற்ற தாழ்வு என்னுள் இருந்தால் என்று நான் இறைமை காண்பேன். இத்தனையும் உணர்ந்து சொன்னால் இது வல்ல நெறி என்பான். அந்த நெறி எதுவென்றால் ஆடுவது முறை என்பான். அந்த நெறி எதுவென்றால் ஆடுவது முறை என்பான். அந்த நெறி எதுவென்றால் ஆடுவது முறை என்பான். இயற்றுவர் பாத்து குருசி ராக்கு கண்ணியனார் அவர்கள். நன்றி. கவிதை போட்டி பிரிவு 3 அடுத்த போட்டியாளர் செல்வி பா அருள் செல்வி. செல்வி பா அருள் செல்வி.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அருள் செல்வி. என் கவிதையின் தலைப்பு தமிழ் தாயே. தமிழ் தாயே, என்னை தரணியில் தவள விட்டவளே, எழில் மொழியே, என்னை எழுது தூண்டுபவளே, என்னை எழுது தூண்டுபவளே, மூப்பு இல்லாதவளே, எனக்கு மும்மொழி தந்தவளே, செம்மொழியே, கோப்பில் அருள்பவளே, என்னை கவி பாட வைத்தவளே, என்னை கவி பாட வைத்தவளே, தொன்மை மிக்கவளே, என்னை தொண்டனாக்கி கொண்டவளே, மேன்மையானவளே, என்னை மேன்மையாக்கியவளே, என்னை மேன்மையாக்கியவளே. நன்றி. செல்வி பா அருள் செல்வி அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் செல்வன் மு காவியன். செல்வன் மு காவியன். அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு பணமா பண்பா. அருள் என்பார் அறிவென்பார், அருந்தமிழே என்னுயிரோடு உடலும் என்பார், சிறுமைக்கண் தாழ் தமிழில் சீரெடுத்த கவிதைகளை சொல்லிவிடுவார். பொருள் கொடுத்தால் புத்தி மிக பேதலிப்பார், கொள்கை தனையை புதைத்துவிட்டு சிறு குழந்தை போல் தின்ன கொடுத்தாலும் போதும் அவர் பின்னே செல்வார். எங்கிருந்து பொருள் வரினும் ஏற்றுக்கொள்வார், கொள்கை மாறியனும் தங்கம் என்பார் தனித்தமிழை தற்காத்துக் கொள்வதில்லை தன்னையோரும். சிங்கம் என்பார் புலி என்பார் நரிகுணத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்றால் எங்கிருந்து பொருள் வரினும் ஏற்றுக்கொள்வார், கொள்கை மாறியனும் பொங்கிடுவார் பூரிப்பார், பெரிய பொய் என்று சொன்னாலும் துணிந்து சொல்வார். நன்றி, வணக்கம். இக்கவிதையை இயற்றியவர் ஐயா அப்பூ திருமாளனார் அவர்கள். செல்வன் மு காவியன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் செல்வி இர தாரணி. செல்வி இர தாரணி. அனைவருக்கும் எனது இனிய முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தாரணி. என் கவிதையின் தலைப்பு தமிழை படித்தே தமிழை வளர்ப்போம். தமிழ் மாணவரே, தமிழ் மாணவரே, தமிழை படிக்க தயங்குகின்றேரே, தமிழை தமிழ் மாணவர் படிக்காமல் ஏமில் கடல் உலகில் எவர் படிப்பாரே, தமிழை தமிழ் மாணவர் படிக்காமல் ஏமில் கடல் உலகில் எவர் படிப்பாரே, தாய் மொழி நமக்கு தமிழ் மொழி தேனே, தாய் நலங்காப்பது செய்கடன் தானே, தொடக்க பள்ளியில் தோளில் சுமந்ததை இடைநிலை பள்ளியில் இறக்கி வைப்பதா, தொடக்க பள்ளியில் தோளில் சுமந்ததை இடைநிலை பள்ளியில் இறக்கி வைப்பதா, மொழி நம் உணர்வு, மொழி நம் உயிர்ப்பு, உரிமை வாழ்வை உலகில் இழந்தவன் பெருமை வாழ்வை பெறவா முடியும், மொழி காப்பென்ற இனக்காப்பாகும். நன்றி. செல்வி இர தாரணி அவர்களுக்கு நமது நன்றி. கவிதை போட்டி பிரிவு 3 அடுத்த போட்டியாளர் செல்வன் சி மூவேந்தன். செல்வன் சி மூவேந்தன். அனைவருக்கும் வணக்கம். என் கவிதை இழப்பேனோ, 50,000 ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல், 50,000 ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் பிரதான வடமொழி பேசி என் வாழ்வை குலைப்பேனோ, மேயின் முற்பிறந்த மேந்தமிழ் பாடி மேம்பட்டு வாழாமல், மேயின் முற்பிறந்த மேந்தமிழ் பாடி மேம்பட்டு வாழாமல் பொய்யின் பிறந்த வடமொழி பேசி எப்பேனோ, பாடி உயிர் நலம் தேடி என் சித்தத்தை உயர்த்தாமல், செந்தமிழ் பாடி உயர் நலம் தேடி என் சித்தத்தை உயர்த்தாமல், வந்தவர் மொழியாம் வடமொழி பேசி என் வாழ்வை சிதைப்பேனோ, வள்ளுவர் குரலை தொகை பாடி வாய் மகிழ்ந்து உரைக்காமல், வள்ளுவர் குரலை தொகையினை பாட்டை வாய் மகிழ்ந்து உரைக்காமல், எழுரும் மனுவை வேதத்தை பாடி என் இடத்தை உதைப்பேனோ,
சிலம்புமே கலையினை சிந்தாமணியினை சீருற பாடாமல் சிலம்புமே கலையினை சிந்தாமணியினை சீருற பாடாமல் பாரதத்தினை ராமாயணத்தினை போற்றியே அழிவேனோ வடவரின் மொழியை இந்தியன் பேயை வழி வழி தவிர்க்காமல் வடவரின் மொழியை இந்தியன் பேயை வழி வழி தவிர்க்காமல் முடவனை போலொரு குருடனை போல் மனம் முரண்பட கிடப்பேனோ மூடனை போலொரு குருடனை போல் மனம் முரண்பட கிடப்பேனோ அற்றினால் பிறந்த அருந்தமிழ் தாயே அரியணை ஏற்றாமல் அற்றினால் பிறந்த அருந்தமிழ் தாயே அரியணை ஏற்றாமல் மற்ற ஆட்சி மதித்துளம் வெம்பி என் மானத்தை இழப்பேனோ மற்ற ஆட்சி மதித்துளம் வெம்பி என் மானத்தை இழப்பேனோ என் மானத்தை இழப்பேனோ 50,000 ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வர்க்கமல் மோய் பிறந்தான் வடமொழி பேசி என் வாழ்வை உழைப்பேனோ. பாக்கம் பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள். நன்றி, வணக்கம். செல்வன் சி மூவேந்தன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் செல்வினா கவியழகி. செல்வினா கவியழகி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நா கவியழகி. என் கவிதையின் தலைப்பு இன்பம். அன்பொத்து வாழ்வதில் உண்டாம் இன்பம், அது அகம் தூய்மை கண்டவர் காணும் இன்பம், அது அகம் தூய்மை கண்டவர் காணும் இன்பம். பண்பறிந்து பேசினாள் நட்பில் இன்பம், பண்பறிந்து பேசினாள் நட்பில் இன்பம், அது பாரில் பேசுகின்ற குரலின் இன்பம், அது பாரில் பேசுகின்ற குரலின் இன்பம். கருத்தறிந்து வாழ்வாருக்கு கல்வியில் இன்பம், கருத்தறிந்து வாழ்வாருக்கு கல்வியில் இன்பம், அந்த கண்ணுடையார் பெறுவதெல்லாம் புகழின் இன்பம், அந்த கண்ணுடையார் பெறுவதெல்லாம் புகழின் இன்பம். விருந்தினர்கள் பெற வேண்டும் மனதில் இன்பம், அந்த விருந்தோம்பல் தருவதெல்லாம் மனதில் இன்பம், அந்த விருந்தோம்பல் தருவதெல்லாம் மனதில் இன்பம். மக்களிடம் காண வேண்டும் ஒழுகல் இன்பம், இதை மனம் கொண்டு விதைப்பார்க்கு செயலில் இன்பம், இதை மனம் கொண்டு விதைப்பார்க்கு செயலில் இன்பம். கொள்கையில் வாழ்வாருக்கு உறுதியில் இன்பம், கொள்கையில் வாழ்வாருக்கு உறுதியில் இன்பம், இதை கொண்டவர்கள் பெற வேண்டும் பிறப்பில் இன்பம், இதை கொண்டவர்கள் பெற வேண்டும் பிறப்பில் இன்பம். நன்றி, வணக்கம். இக்கவிதையை இயற்றியவர் பாட்டுக்குறிச்சியில் ராக்கு கணியனார் அவர்கள். செல்வினா கவியழகி அவர்களுக்கு நமது நன்றி. கவிதை போட்டி பிரிவு 3 அடுத்த போட்டியாளர் செல்வன் சு புகழ்வேந்தன். செல்வன் சு புகழ்வேந்தன். அனைவருக்கும் வணக்கம். என் கவிதை தலைப்பு இனத்தால் மொழியால் ஒருங்கிணைவோம். படைப்பு கடவுள் என்றொருவன் படைத்தான் 4 சாதி என்பார். படைத்தது 4 சாதி என்றால் அதை படைத்தோன் என்ன சாதியா? பிறப்பால் சாதி பிரிவதனை பிரித்தார் அந்த பிரமணியர். இறப்பும் பிறப்பும் எவ்வுயிர்க்கும் ஒன்றாய் இருப்பது ஏனோ இவ்வுலகில். பல நிறப்பூக்கள் இருப்பது போல் பல நிற மக்கள் இருப்பதுண்டு. பல நிறப்பூக்களை மலர்கள் என்போம், உலகில் பல நிற மக்களை மாந்தர் என்போம். மாந்தருள் பிறப்பால் சிறப்பதுண்டோ, மலர்கள் மலர்வதில் மாற்றம் உண்டோ? பிறப்பால் எவனின் பெயர்ந்திடுவான், அவன் சிறப்பது ஒரு நாள் இறப்பதுவே. பிறப்பால் எவனின் பெயர்ந்திடுவான், அவன் சிறப்பது ஒரு நாள் இறப்பதுவே. நன்றி, வணக்கம். இக்கவிதையை இயற்றியவர் ஐயா திருமாவளவன் அவர்கள். கவிதை போட்டி பிரிவு 3 இத்துடன் நிறைவை அடைகின்றது. தொடர்ந்து தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 இடம்பெற உள்ளது. இப்போட்டியில் 11 முதல் 12 அகவிற்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்வர்.
இப்பொழுது இப்போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களின் பெயர் பட்டியல் வரிசைப்படி கூறப்படும். தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 முதல் போட்டியாளர் செல்வி லே தமிழரசி. இரண்டாவது போட்டியாளர் செல்வன் மு காவியன். அடுத்த போட்டியாளர் செல்வன் டி வெற்றியரசன். நான்காம் போட்டியாளர் செல்வி நா எழிலரசி. ஐந்தாம் போட்டியாளர் செல்வி நா கவியழகி. ஆறாவது போட்டியாளர் செல்வி கே இசைமொழி. ஏழாம் போட்டியாளர் செல்வன் உ மதிவாணன் மற்றும் இறுதி போட்டியாளர் செல்வி இர தாரணி. இதன் வரிசைப்படி மாணவர்கள் அன்பு கூர்ந்து அணியமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு இடைவெளி பாடல் பாடப்படும். பாடலினை பாடிட மலேசியா பாடகர் செல்வி அஞ்சலி கதிரவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
சிறப்பாக பாடலினை பாடிச் சென்ற செல்வி அஞ்சலி கதிரவன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1க்கான முதல் போட்டியாளர் செல்வி லே தமிழரசி. செல்வி லே தமிழரசி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லே தமிழரசி. என் பாடலின் தலைப்பு இன்பத்தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழெங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு மால், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் உயர்வுக்கு மான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். பாடலை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்கள். நன்றி. செல்வி லே தமிழரசி அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் செல்வன் மு காவியன். செல்வன் மு காவியன். அனைவருக்கும் வணக்கம். என் பாடலின் தலைப்பு நேர்மை நெஞ்சில் வேண்டும். நேர்மை நெஞ்சில் வேண்டும், நெறிகள் போற்ற வேண்டும், உலக புகழ வாழும் உண்மை வாழ்வு வேண்டும். நேர்மை நெஞ்சில் வேண்டும், நெறிகள் போற்ற வேண்டும், உலக புகழ வாழும் உண்மை வாழ்வு வேண்டும், உண்மை வாழ்வு வேண்டும். காலம் போன பின்னே எண்ணி பயனும் இல்லை, காலம் போன பின்னே எண்ணி பயனும் இல்லை. நாளாகும் முன்னே பொருளோடு வாழ்க. நேர்மை நெஞ்சில் வேண்டும், நெறிகள் போற்ற வேண்டும், உலக புகழ வாழும் உண்மை வாழ்வு வேண்டும், உண்மை வாழ்வு வேண்டும். 4 பேர் வாழ நல்லதை செய்க, நலமான சொல்லை என்றென்றும் சொல்க. வளமான வாழ்வு அதனாலே தோன்றும், வள்ளுவன் சொன்ன வலியது வாகும். நேர்மை நெஞ்சில் வேண்டும்,
நெறிகள் போற்ற வேண்டும் உலக புகழ வாழும் உண்மை வாழ்வு வேண்டும் உண்மை வாழ்வு வேண்டும் ஆத்திரம் கண்ணே மறைக்கின்ற போது அறிவோடு எண்ணி அமைவாக செல்க ஆர்ப்பரிப்பினாலே வேதனையாகும் அமைதியை என்றும் உனையாளும் தோழி நேர்மை நெஞ்சில் வேண்டும் நெறிகள் போற்ற வேண்டும் உலக புகழ வாழும் உண்மை வாழ்வு வேண்டும் உண்மை வாழ்வு வேண்டும் சூதுகள் வேண்டாம் சூழ்ச்சிகள் வேண்டாம் வாதுகள் செய்யும் வம்புகள் வேண்டாம் உறவாகி நல்ல உலகத்தை பேணி மறவாமல் பண்டே தமிழ் மானம் காப்பீர் நேர்மை நெஞ்சில் வேண்டும் நெறிகள் போற்ற வேண்டும் உலக புகழ வாழும் உண்மை வாழ்வு வேண்டும் உண்மை வாழ்வு வேண்டும். நன்றி வணக்கம். இப்பாடலை இயற்றியவர் ஐயா இரா திருமாவளவனார் அவர்கள். செல்வன் காவியன் அவர்களுக்கு நமது நன்றி. தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 அடுத்த போட்டியாளர் செல்வன் தி வெற்றியரசன். செல்வன் தி வெற்றியரசன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தி வெற்றியரசன். என் பாடலின் தலைப்பு போராட்டம். ஈடில்ல போராட்டம் மிகழ் தேசிய நீரோட்டம் ஆரிங்கு வந்தாலும் தலை தப்பாது புலிகளிடம். ஈடில்ல போராட்டம் மிகழ் தேசிய நீரோட்டம் ஆரிங்கு வந்தாலும் தலை தப்பாது புலிகளிடம். ஈடில்ல போராட்டம் எத்தனை உயிரிழந்தோ மீள மண்ணில் பிறந்ததற்கு. எத்தனை உயிரிழந்தோ மீள மண்ணில் பிறந்ததற்கு. செத்தும் பிறப்பெடுப்போம் தாய் மண்ணை காப்பதற்கு. செத்தும் பிறப்பெடுப்போம் தாய் மண்ணை காப்பதற்கு. ஈடில்ல போராட்டம் எங்கள் தேசிய நீரோட்டம். கொடுமைகள் நேர்ந்தாலும் எங்கள் குரல் வலை அருந்தாலும். கொடுமைகள் நேர்ந்தாலும் எங்கள் குரல் வலை அருந்தாலும். எதிரியின் கோட்டைகளை உடல் எதிர்த்தே நடை போடும். எதிரியின் கோட்டைகளை உடல் எதிர்த்தே நடை போடும். ஈடில்ல போராட்டம் எங்கள் தேசிய நீரோட்டம் அறிங்கு வந்தாலும் தலை தப்பாது புலிகளிடம். ஈடில்ல போராட்டம் எங்கள் தேசிய நீரோட்டம். வெல்லும் படை இதுவாம் ஈழவேந்தன் பிரபாகரன். வெல்லும் படை இதுவாம் ஈழவேந்தன் பிரபாகரன். துள்ளி எழுந்ததுவே புலி போர்க்களம் புகுந்ததுவே. துள்ளி எழுந்ததுவே புலி போர்க்களம் புகுந்ததுவே. ஈடில்ல போராட்டம் மிகழ் தேசிய நீரோட்டம் அறிங்கு வந்தாலும் தலை தப்பாது புலிகளிடம். ஈடில்ல போராட்டம் மிகழ் தேசிய நீரோட்டம் அறிங்கு வந்தாலும் தலை தப்பாது புலிகளிடம். தலை தப்பாது புலிகளிடம். தலை தப்பாது புலிகளிடம். இப்பாடலை இயற்றியவர் பாட்டுக்குறிச்சி ராகு கணினார் அவர்கள். நன்றி. செல்வன் தி வெற்றியரசன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து அடுத்த போட்டியாளர் செல்வி நா எழிலரசி. செல்வி நா எழிலரசி.
அனைவருக்கும் வணக்கம். என் பாடலின் தலைப்பு மண்ணில் வழிகாட்டும் குரல் போற்றுவோம். என்ன என்ன விரிகின்றதே சின்னஞ்சிறு இரண்டடியில், சொல்ல சொல்ல சீலிருக்கின்றதே சொல்லும் பொருள் குரலமுதே. என்ன என்ன விரிகின்றதே சின்னஞ்சிறு இரண்டடியில், சொல்ல சொல்ல சீலிருக்கின்றதே சொல்லும் பொருள் குரலமுதே. மண்ணில் தான் பண்டு சிறந்த தமிழ் மாண்பை நூலினில் வடித்தார். மண்ணில் தான் பண்டு சிறந்த தமிழ் மாண்பை நூலினில் வடித்தார். எண்ணித்தான் என்றும் வியந்தேன் குரல் கூறும் கருத்தினை படித்தேன். என்னில் விளக்காகுமே இல்ல புகழாகுமே குரல் என்னாலும் மறந்தாகுமே. என்ன என்ன வீழ்கின்றதே சின்னஞ்சிறு இரண்டடியில், சொல்ல சொல்ல சீலிருக்கின்றதே சொல்லும் பொருள் குரலமுதே. அறமே வாழ்வின் முதலே என்றும் அன்பும் பண்பும் நிறைவே. அறமே வாழ்வின் முதலே என்றும் அன்பும் பண்பும் நிறைவே. பொருளே குரலின் படியே அது பொருந்தும் படிதான் வாழ்வே. மனம் இருள் போகவே ஒளி அருள் கூடவே மண்ணில் வழிகாட்டும் குரல் போற்றுவோம். என்ன என்ன விரிகின்றதே சின்னஞ்சிறு இரண்டடியில், சொல்ல சொல்ல சீலிருக்கின்றதே சொல்லும் பொருள் குரலமுதே. நன்றி, வணக்கம். கோளாறு காரணமாக நாம் அடுத்த போட்டியாளருக்கு செல்வோம். தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 அடுத்த போட்டியாளர் செல்வி கே இசைமொழி. செல்வி கே இசைமொழி. வேறெதுவும் நீதான் செய்ய வேண்டாம், உன் கடமை செய்தால் அதுவே போதும். வலியில் வலிவதினால் நதிகள் கலங்கிடுமா, அது கடல் தேடும். அலைகள் உடைவதினால் கடலும் வருந்திடுமா, தினம் போராடும். உன்னை மாற்றினார் உன்னை 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 மாற்றினார் ஊரை மாற்றலாம், ஊரை உலகை நீயும் மாற்றலாம். நேற்றை மாற்றினால் இன்றை மாற்றலாம், வரும் நாளை நீயும் மாற்றலாம். உன்னை மாற்றினால் உன்னை 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 மாற்றினார் ஊரை மாற்றலாம், ஊரை உலகை நீயும் மாற்றலாம். நேற்றை மாற்றினால் இன்றை மாற்றலாம், வரும் நாளை நீயும் மாற்றலாம். வேறெதுவும் நீதான் செய்ய வேண்டாம், உன் கடமை செய்தால் அதுவே போதும். தனி மனிதன் எங்கே எதை செய்ய வேண்டும், தன் குடும்பம் அதை காக்க வேண்டும் வேண்டும். தலைவரெல்லாம் எங்கே எதை செய்ய வேண்டும், தன் தேசம் அதை காக்க வேண்டும் வேண்டும். வாழ்விலே என்றுமே வெல்வது என்னடா, நேர்மையில் நாணயம் தானடா. உன்னை மாற்றினால் உன்னை 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 மாற்றினால் ஊரை மாற்றலாம், ஊரை உலகை நீயும் மாற்றலாம்.
மாற்றலாம். நேற்றை மாற்றினால் இன்றை மாற்றலாம். வரும் நாளை நீயும் மாற்றலாம். உன்னை மாற்றினால் உன்னை 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 மாற்றினால் ஊரை மாற்றலாம். ஊரை உலகை நீயும் மாற்றலாம். நேற்றை மாற்றினால் இன்றை மாற்றலாம். வரும் நாளை நீயும் மாற்றலாம். உன்னை சுற்றி உற்றுப்பார், எட்டு திக்கும் எட்டிப்பார், தீயை கூட தொட்டுப்பார், ஞானம் தோன்றும் கற்றுப்பார். உன்னை சுற்றி உற்றுப்பார், எட்டு திக்கும் எட்டிப்பார், தீயை கூட தொட்டுப்பார், ஞானம் தோன்றும் கற்றுப்பார். உன்னை சுற்றி உற்றுப்பார், எட்டு திக்கும் எட்டிப்பார், தீயை கூட தொட்டுப்பார், ஞானம் தோன்றும் கற்றுப்பார். உன்னை சுற்றி உற்றுப்பார், எட்டு திக்கும் எட்டிப்பார், தீயை கூட தொட்டுப்பார், ஞானம் தோன்றும் கற்றுப்பார். நன்றி. செல்வி கே இசைமொழி அவர்களுக்கு நமது நன்றி. அடுத்த போட்டியாளர் செல்வன் உ மதிவாணன். செல்வன் உ மதிவாணன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உ மதிவாணன். என் பாடலின் தலைப்பு மனம். மனமிங்கு விலை போகும் பண பாதையில் சில மனம் கூட விலையாகும் பிறர் தேவையில். மனமிங்கு விலை போகும் பண பாதையில் சில மனம் கூட விலையாகும் பிறர் தேவையில். சிலர் வாழ பலரிங்கு உடல் தேயுதே, அந்த நிலை கண்டு மனமுள்ளார் கண்ணோகுதே கண்ணோகுதே கண்ணோகுதே. மனமிங்கு விலை போகும் பண பாதையில் சில மனம் கூட விலையாகும் பிறர் தேவையில். உறவுக்குள் பணம் வந்து தீ மூட்டுதே, நல்ல உறவெல்லாம் பண பேயால் அலை மோதுதே. உறவுக்குள் பணம் வந்து தீ மூட்டுதே, நல்ல உறவெல்லாம் பண பேயால் அலை மோதுதே. அறிவெனும் மொழி விளக்கை இருள் கவ்வுதே, அறிவெனும் மொழி விளக்கை இருள் கவ்வுதே. அங்கு அறியாமை குடி வந்து பொய் பேசுதே, பொய் பேசுதே பொய் பேசுதே. மனமிங்கு விலை போகும் பண பாதையில் சில மனம் கூட விலையாகும் பிறர் தேவையில். கரை காணும் படகுக்கு துடுப்பாகவே உன் கை சேர்ந்தால் நலம் சேரும் பசி போகவே. கரை காணும் படகுக்கு துடுப்பாகவே உன் கை சேர்ந்தால் நலம் சேரும் பசி போகவே. மண்ணுயிர் காக்கும் கதிர் போலவே, மண்ணுயிர் காக்கும் கதிர் போலவே, நல்ல மனந்தன்னில் வாழ்ந்திடு இசை போலவே, இசை போலவே இசை போலவே. மனமிங்கு விலை போகும் பண பாதையில் சில மனம் கூட விலையாகும் பிறர் தேவையில். வாழ்ந்திடும் போதில் உறவாடுமே நீ, வீழ்ந்திடும் போதில் மனமாறுமே. வாழ்ந்திடும் போதில் உறவாடுமே நீ, வீழ்ந்திடும் போதில் மனமாறுமே. குணமென்றும் பணத்தோடு சேராதையா, குணமென்றும் பணத்தோடு சேராதையா. கெட்ட மனந்தன்னை விலை பேசும் பணம் தானையா, பணம் தானையா பணம் தானையா. மனமிங்கு விலை போகும் பண பாதையில் சில மனம் கூட விலையாகும் பிறர் தேவையில். இப்பாடலை இயற்றியவர் பாட்டுக்குடிசில் ராக்கு கணியனார் அவர்கள். நன்றி, வணக்கம். செல்வன் உ மதிவாணன் அவர்களுக்கு நமது நன்றி. தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1 அடுத்த போட்டியாளர்
செல்வி இர தாரணி. செல்வி இர தாரணி. வணக்கம். என் பாடலின் தலைப்பு அன்னையின் கருவில் கலையாமல். அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. கஷ்டங்களை தாங்கு வெற்றி உண்டு, மேடு பள்ளம் தானே வாழ்க்கை எங்கு. கனவுகள் காணு தூக்கம் கொண்டு, நடந்திடும் என்று நம்பி என்று. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுந்திவிடும். இடுக்கண் வருங்க நகுக்க அதனை அடுத்தூர்வ அது தொப்பதில். வெள்ள தலைய மல நீட்டம் அதற்கு உள்ள தலையது உயர்வு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். விதைக்குள் தூங்கும் மாலமரம் கண்ணுக்கு தெரியாது, அது மரமாய் மாறும் காலம் வரும் மண்ணுக்குள் உறங்காது. நீ தேடும் சிகரம் தூரமில்லை, நடப்பது நிறுத்தாதே. சிறு புலிதான் இங்கு கடலாகும், நம்பிக்கை தொலைக்காதே. மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாறை கூட பாதையாகும். முன்னால் வைத்த காலை நீயும் பின்னால் எடுக்காதே. பூக்கள் பூக்க வேர்கள் தேவை, வெற்றிக்கெங்கே வேண்டும் வேர்வை. உன் கை ரேகை தேய்ந்தால் போதும், உழைப்பதை நிறுத்தாதே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது. உன் சக்தியை நீயும் புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது. முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது. விழுந்து விடாமல் யாரும் இங்கே எழுந்தது கிடையாது. இல்லை என்று சொல்லக்கூட இல்லை என்று தூக்கி போட நாளை உன்னை மேலே ஏற்றும் துணிச்சலை இழக்காதே. வீழ்ந்தால் கூட பந்தாய் மாறி வேகம் கொண்டு மேலே ஏறி முந்திக் கொண்டு முன்னால் ஓடு, முயற்சியை நிறுத்தாதே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. கஷ்டங்களை தாங்கு வெற்றி உண்டு, மேடு பள்ளம் தானே வாழ்க்கை இங்கு. கனவுகள் காணு தூக்கம் கொண்டு, நடந்திடும் என்று நம்பி என்று. நன்றி. செல்வி இர தாரணி அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து தனித்தமிழ் பாடல் போட்டி பிரிவு 1ற்கான இறுதி போட்டியாளர் செல்வி நா கவியழகி. செல்வி நா கவியழகி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நா கவியழகி. என் பாடலின் தலைப்பு தூங்கும் புலி எழுந்தது. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும் புகழ் உடையோமாயில்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமாயில்லையா. பண்டை பெரும் புகழ் உடையோமாயில்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமாயில்லையா. எண்டிசை வாய்மையால் ஆண்டோமாயில்லையா, எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா.
செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா, சூழ்ச்சினரிதான் நடுங்கிற்றா இல்லையா, முந்தா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமையா இல்லையா, தமிழரொற்றுமை நிறைந்ததா இல்லையா, தக்கைகள் ஆட்சி சரிந்ததா இல்லையா, தமிழரொற்றுமை நிறைந்ததா இல்லையா, தக்கைகள் ஆட்சி சரிந்ததா இல்லையா, தமக்கு தமிழகம் அடிமையே என்னும் சலக்கு மரவேறறிந்ததா இல்லையா, தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். இப்பாடலை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய போட்டிகள் நிறைவடைந்தது. நிகழ்வின் அடுத்த அங்கமாக ஒரு பாடல் பாடப்படும். பாடலினை பாடிட செல்வி அஞ்சலி கதிரவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உறவுகள் பிரிந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, பொய்யான சில பேருக்கு பொது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், பொய்யான சில பேருக்கு பொது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. நன்றி.
பாடலினை பாடி சென்ற செல்வி அஞ்சலி கதிரவன் அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து இத்துடன் நிகழ்வு ஒரு நிறைவை அடைகின்றது. தமிழ்நெறி